ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். அன்னபூர்ணி கிட்ட மகா வந்து பேச்சு பேசுகிறாங்க, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு. இப்போ அன்னபூர்ணி இருந்துக்கிட்டு இப்போ வந்து காயத்ரிக்கு கல்யாணம் வேணாம், அதுவும் எசைக்கு கூட வேணாம், நான் சொன்னால் எசைக்கு கேட்டுக்குவாங்க அப்படிங்கும் போது இப்போ மகாவுக்கு அப்படியே கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுது. இப்போ மகா வந்து எசைக்கு கல்யாணம் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் காயத்ரி கல்யாணம் ஏன் நின்றுச்சு, அதுக்கப்புறம் செலியனை எப்படி லவ் பண்ணாங்க, என்ன ஏதுன்னு ஊர் உலகம் பேசுவாங்க. அப்படி இப்படின்னு ஒரு மனுஷன் எந்த ஒரு ஆயுதமும் எடுக்காம முன்னாடி இருக்கவங்கள காலி பண்ண முடியும்னா அது பேசி தான் முடியும். அந்த மாதிரி செய்யறதுல மகா வந்து பயங்கரமான ஒரு கெட்டிக்காரங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். பேசி ஒரு வழியாக பார்த்தோம்னா அன்னபூர்ணி அப்படியே மயக்கம் போட்டே கீழே விழுந்துடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தா எசைக்கு வந்து அப்படியே ஆற்றுன்னு ஆற்றிக்கிட்டு மனவரையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா எல்லாரும் ஒடியாந்துடுறாங்க, எல்லாரும் பதட்டத்தில் இருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக்கிட்டு மகா வந்து காயத்ரி கிட்ட பேசி உங்கள் அம்மா உயிரோட திருப்பி வரணும்னா இப்போ நீ எந்திரிச்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சுற்றி இருக்கவங்களாம் பார்த்தா இப்போ அந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் மகா வந்து எல்லாத்துக்கும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பதில் கொடுத்துக்கிட்டு நமக்கு தான் தெரியல பயங்கரமான ராட்சசின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இடையில கொஞ்சம் பார்த்தோம்னா செலியன் வந்து அந்த ரவுடிங்கள்ட்டேருந்து தப்பிச்சு வரதை காட்டுறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா பைரவியாக இருக்கட்டும், சிந்துவாக இருக்கட்டும், தொடர்ந்து இதுதான் பேசுகிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்களும் அதுதான் பேசுகிறாங்க. இருந்தாலும் மகா விட்டுறதா இல்லை. அடுத்து பார்த்தோம்னா சிவா வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாப்புல. பார்த்துட்டு அவர் டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டு முழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தையும் விடாமல் அவங்க கண்ணு முழிக்கணும்னா அந்த கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் நடக்கலைங்கிற அதிர்ச்சியில் தான் இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மகா விடாமல் பார்த்தா காயத்ரி கிட்ட பேசுகிறாங்க. காயத்ரி பார்த்தோம்னா கடந்து அழுகுறாங்க, அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மகா விடுறதா இல்லை, நீ எந்திரி வா, மனவரையில் வந்து உட்காந்து கல்யாணத்துக்கு சம்மதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சிவாவோட அப்பா வாசு இருக்கார்ல, அவருமே வந்து மகா நீ அமைதியாருன்னு சொல்லி பார்க்குறாரு. மகா கிட்ட சொல்லவா வேணும், யார் பேசினாலும் சும்மா அப்படி தெறிக்க விட்டுக்கிட்டு வாயை மூடுங்க, அவங்க வேலையை பாருங்க அப்படின்றாங்க. அது ஆறுமுகமாக இருக்கட்டும், சிவாவாக இருக்கட்டும், பைரவியாக இருக்கட்டும், சிந்துவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வாய மூட சொல்லிட்டு அவங்க நினைச்சதை சாதிக்கிறதுக்காக தொடர்ந்து காயத்ரி கிட்ட பேசுகிறாங்க. ஆக மொத்தத்தில் இவ்வளோ நேரம் நான் சொன்னதுடைய கதை என்னென்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த அதே ப்ரொமோ தான். ப்ரொமோலையாவது இன்னும் கொஞ்சம் அதிகமாக காட்டியிருந்தாங்க. அதாவது மனவரையில் காயத்ரி உட்காந்து தாலி கட்டுற மூமெண்ட் வரைக்கும் காட்டியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் காட்டாமே இன்றைக்கான எபிசோட் முடிச்சுட்டாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு செட்டப், கல்யாண மண்டபம், பூ தோரணைகள் எல்லாமே செஞ்சுட்டு சீரியலோட கதையை ஒரே நாளில் 2 நாளில் முடிக்க மாட்டாங்க. இது எல்லா சீரியலுக்கும் உள்ள ஒரு நியாயமான விஷயம்தான். அதே மாதிரி தான் இன்றைக்கான எபிசோடும் பார்த்தோம்னா கொஞ்சம் கதையை மூவ் பண்ணி முடிச்சிருந்துருக்கலாம். கொஞ்சம் முன்னாடியே பார்த்தோம்னா நம்ம டைரக்டர் வழக்கம் போல் எல்லாம் தலையை பிச்சுக்கிங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ப்ளூ சட்டை மாறன் ஸ்டைலில் அப்படியே வந்து இன்றைக்கான எபிசோடை கொஞ்சம் முடிச்சிட்டாங்க. அடுத்து வர ப்ரொமோ வச்சு தான் நம்ம வந்து அடுத்த கதை என்னன்னு சொல்லி மூவ் பண்ண முடியும். முதல் கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கடைசி நேரத்தில் செலியை நீங்கள் வந்து இந்த கல்யாணம் அதாவது நல்லபடியாக இவங்களுக்கு சிலியனுக்கும் அதே நேரத்தில் காயத்ரிக்கும் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கத்து இருக்க ஒரு கதை. அப்பையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா மனவரையில் போய் உட்காந்ததுனால எசைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு பழி வாங்குறான் அப்படி இப்படிங்கிற மாதிரி மகா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அப்படி ஒரு கதை போகும். இது வந்து முதலாம் கட்ட கதை தான். அடுத்து ஹைலைட்டான கதை கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா, இந்த மாதிரி வந்து மூச்சை போட்டு மகா கடைசி நேரத்தில் கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிருவாங்க. அதாவது கல்யாணம் நடந்துடும், எசைக்கு வந்து காயத்ரி கழுத்தில் தாலி கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமாக பழி வாங்குவாங்க. காயத்ரி குடும்பத்துக்காக எந்த ஒரு கஷ்டத்தையும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்குல்ல, அந்த கதையை ஒரு பக்கத்து கொண்டு போவாங்க. இது வழக்கமாக நம்ம சினிமாவில் பார்க்குற கதை. இதில் எந்த கதை நடந்தாலுமே அதிரடியாக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது, எப்படி நம்ம டைரக்டர் சுவாரஸ்யமாக அந்த கதையை கொண்டு போகிறாருங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.